வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இப்படி ஒரு மாறுதல். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. உறவினர்களும் அந்த ஊர் மக்களும் ஒன்றாக கூடியிருந்தாலும் அங்கு ஒரு நிசப்தம் நிலவியது. வீட்டிற்குள் பெண்களும் வீட்டிற்கு வெளியில் ஆண்களும் உட்கார்ந்திருந்தார்கள். யாரும் எதுவும் பேசவில்லை. பூஜை படையல் எல்லாம் முடிந்தது. கருவிழிகளை நிரப்பிக் கொண்டிருந்த கண்ணீருடன் காயத்ரியும் அவளின் அம்மா சுப்புலட்சுமியும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த வீட்டின் முன் 4-5 கார் வந்து நின்றது. அதிலிருந்து படித்து நல்ல பதவியில் இருக்கும் பெரிய மனிதர்கள் இறங்கினார்கள். எல்லோரும் ஆர்வமாக அவர்களையே பார்த்து கொண்டு இருந்தார்கள். அந்த பெரிய மனிதர்கள் காயத்ரியின் வீட்டிற்குள் சென்றார்கள். அவர்களை பார்த்ததும் காயத்ரியும் சுப்புலட்சுமியும் எழுந்து நின்றார்கள். அந்த பெரிய மனிதர்கள் யார், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று காயத்ரி சுப்புலட்சுமிக்கு மட்டுமல்ல யாருக்குமே புரியவில்லை. வந்திருந்த பெரிய மனிதர்களில் கோட் ஷூட் அணிந்திருந்த ஒருவர் சுப்புலட்சுமியை பார்த்து கேட்டார். நீங்கதானே மிஸ்ஸஸ் ரகுநாதன் என்று அவர் கேட்டதும் சுப்புலட்சுமி மகள் காயத்ரியை பார்த்தாள். அவளுக்குள் ஒரு இனம் புரியாத பயம். காயத்ரிக்கும் ஒன்றும் புரியவில்லை. தயங்கிக் கொண்டே ஆமாம் என்று சுப்புலட்சுமி தலையாட்டினாள். உங்க பொண்ணு காயத்ரி என்று கேட்டுக்கொண்டே சுப்புலட்சுமி பக்கத்தில் நிற்கும் காயத்ரியை பார்த்தார் அந்த பெரிய மனிதர். கண்ணீரை துடைத்து கொண்டு, சார், நான் தான் காயத்ரி, நீங்க என்று காயத்ரி கேட்டதும் அவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்து கொண்டு சொன்னார். என் பேரு ஜெகநாதன். உங்க அப்பா வேலை பார்த்த ஆபீஸ்ல தான் நான் மேனேஜரா இருக்கேன். இவங்க எல்லாம் உங்க அப்பா கூட வேலை பார்த்தவங்க என்று ஜெகநாதன் சொன்னதும், ஓ சாரி சார், நாங்க உங்களை பார்த்ததில்ல, அதான் தப்பா நினைச்சுக்காதீங்க, உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. உங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. தங்கமான மனுஷன். இவ்வளவு சீக்கிரம் அவர் இந்த உலகத்தை விட்டு போவாருன்னு நினைக்கல என்று ஜெகநாதன் சொன்னதும் படையல் முன்பு மாலை அணிவித்திருக்கும் அப்பா ரகுநாதனின் புகைப்படத்தை பார்த்தாள் காயத்ரி. அம்மா சுப்புலட்சுமி வாயில் சேலை தலைப்பை வைத்து அழுகையே அடக்கி கொண்டிருந்தாள். ஆம், அந்த சோக இழப்பின் 16ஆம் நாள் காரியம் இன்று. காயத்ரியின் அப்பா ரகுநாதன் இறந்து விட்டார். அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தார். காயத்ரி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாள். அம்மா சுப்புலட்சுமி இல்லத்தரசி. வாழ்க்கை நிறைவாகவும் திருப்தியாகவும் சென்று கொண்டிருந்தது. யார் கண்பட்டதோ தெரியவில்லை. அன்று இரவு சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டு தூங்க போன ரகுநாதன் மறுநாள் காலையில் கண் விழிக்கவே இல்லை. காயத்ரியும் சுப்புலட்சுமியும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். உலகமே இருண்டு போனது போல் ஒரு உணர்வு. பின் அந்த ஊர் மக்கள்தான் வந்து எல்லா வேலைகளையும் செய்தார்கள். இன்று 16ஆம் நாள் காரியத்திற்கு கூட உறவினர்களும் அக்கம்பக்கத்தினரும் தான் எல்லா ஏற்பாடும் செய்தார்கள். இனி அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன, வருமானத்திற்கு என்ன செய்ய போகிறார்கள், ஆதரவற்ற அந்த தாய் மகளின் எதிர்காலம் என்ன என்று எல்லோரும் மனதிலும் ஓர் கேள்வி இருந்தது. காயத்ரியையும் சுப்புலட்சுமியையும் நினைத்து எல்லோரும் வருந்தினார்கள். அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் ஊர் மக்கள் அனைவரும் தவித்தார்கள். அப்பொழுதுதான் ஜெகநாதன் அவருடன் வேலை பார்க்கும் ஆட்களோடு காரில் வந்து இறங்கினார். காயத்ரியை பார்த்து ஜெகநாதன் சொன்னார், அம்மா காயத்ரி, உங்க அப்பா ரிட்டையர் ஆக இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இப்படி ஆனதால அவரோட வேலைய உனக்கு தர சொல்லி எங்க எம்டி சொல்லி அனுப்புனாரு என்று ஜெகநாதன் சொன்னதும் காயத்ரியும் சுப்புலட்சுமியும் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார்கள். அப்பொழுது அந்த ஊர் பெரிய மனிதர் முத்துலிங்கம் சொன்னார், ரொம்ப நன்றி சார். ஆதரவில்லாம தனியா தவிச்சுக்கிட்டு இருந்த குடும்பத்துக்கு சரியான நேரத்துல பெரிய உதவிய செஞ்சிருக்கீங்க. இது எங்க கடமை சார். அது மட்டும் இல்ல, ரகுநாதன் ரொம்ப நல்லவரு. அவரு குடும்பத்துக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான் என்று அவரை பார்த்து சொல்லிவிட்டு காயத்ரியிடம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் உள்ள கவரை கொடுத்துவிட்டு சொன்னார், அடுத்த வாரத்திலிருந்து நீ வேலைக்கு வந்துருமா. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா, இருக்கட்டும்.
நாங்க கிளம்புறோம். ஏதாவது சாப்பிட்டு போகலாமே. இன்னொரு நாள் வரோம். ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. உங்கள நேர்ல பார்த்து பேசி ஆறுதல் சொல்லிட்டு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் கொடுத்துட்டு போகலாம்னு தான் நாங்க வந்தோம். நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு ஜெகநாதனும் அவருடன் வந்தவர்களும் அங்கிருந்து கிளம்பினார்கள். பின் உறவினர்கள் அக்கம்பக்கத்தினர் எல்லோரும் காயத்ரிக்கும் சுப்புலட்சுமிக்கும் ஆறுதலும் தைரியமும் சொன்னார்கள். உங்க அப்பா ரொம்ப நல்லவரு. இனி கடவுள் மாதிரி இருந்து உங்களை காப்பாத்துவாரு. கவலைப்படாம தைரியமா இருங்க என்றார்கள். பின் காரியம் முடிந்ததும் எல்லோரும் கிளம்பினார்கள். நாட்கள் ஓடின. காயத்ரி வேலையில் சேர்ந்தாள். எல்லோரிடமும் சகஜமாக பேசி பழகினாள். அலுவலகத்தில் தெரியாததை கேட்டு தெரிந்து கொண்டு திறம்பட வேலை பார்த்தாள். காலையில அம்மாவிற்கு உதவியாக வீட்டு வேலை செய்வாள். பின் அலுவலகத்திற்கு கிளம்பி விடுவாள். மாலையில் பக்கத்தில் இருக்கும் நூலகத்திற்கு செல்வாள். தென்னை மரங்கள் மற்றும் மாமரங்களுக்கு இடையில் அமைந்திருக்கும் சாதாரண ஓடு வேயப்பட்ட ஒரு கட்டிடம். மழைக்கு பிறகும் மண் வாசனையை வெளியேற்றும் களிமண் சுவர்கள். அந்த கட்டிடத்தின் நுழைவாயிலில் தேய்ந்த கல் படிக்கட்டுகள் இருந்தது. அந்த கட்டிடத்தின் கதவு பழைய தேக்கு மரத்தால் ஆனது. அந்த கட்டிடத்திற்கு காவலாக வெளியில் ஒரு பழங்கால வேப்ப மரம் நின்று கொண்டிருந்தது. அந்த கட்டிடம்தான் அந்த ஊரின் நூலகம். தினமும் தவறாமல் மாலை வேளையில் நூலகம் வந்து விடுவாள் காயத்ரி. பிற மொழிகளில் உள்ள சிறந்த நாவல்கள், கதைகள், கட்டுரைகளை தமிழில் மொழிபெயர்ப்பதுதான் அவளின் பொழுதுபோக்கு. எல்லாவற்றையும் மொழிபெயர்த்து டைரியில் எழுதி வைத்துக் கொள்வாள். அதனால் தினமும் நூலகம் செல்வாள். பின் இரவு வீட்டிற்கு வந்து அம்மாவோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு டிவி பார்த்து கொண்டு பேசி சிரித்து கொண்டு இருப்பாள். ஆபீஸில் நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் அவள் அம்மாவிடம் சொன்னால்தான் அவளுக்கு உறக்கமே வரும். சிறு வயதிலிருந்து அவள் அப்படித்தான். பள்ளி கல்லூரிகளில் நடந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அவள் அம்மாவிடம் சொல்லிவிடுவாள். இப்பொழுதும் அப்படியே இருக்கிறாள். இவளின் செய்கையை பார்த்து இவளுக்கு எல்லாத்துக்கும் நான் வேணும், கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போன பிறகு என்ன செய்வாளோ என்று நினைத்து மகளை பார்த்து பெருமூச்சு விடுவாள் சுப்புலட்சுமி. ஆனால் காயத்ரிக்கு அது பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவளுடைய உலகம் மிகவும் சிறியது. அம்மா, ஆபீஸ், புத்தகம், மொழிபெயர்ப்பு, அவ்வளவுதான். அன்றும் அப்படித்தான். அவள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிக பெரிய மாற்றத்திற்கு காரணமான ஒருவனை சந்திக்கப் போவது தெரியாமல் எப்பொழுதும் போல் வேலை முடிந்ததும் ஆபீஸில் இருந்து காயத்ரி நூலகம் நோக்கி சென்றாள். அத்தியாயம் 2. காலையில் இருந்து சாரல் மழை பெய்து கொண்டு இருந்தது. அதனால் காயத்ரியின் சேலை சற்று ஈரமாக இருந்தது. அவளுடைய அழகான நீண்ட ஜடையில் வைத்திருந்த மல்லிகை பூவின் விளிம்புகள் அவள் தோள்களில் ஆடிக்கொண்டு இருந்தது. அந்த நூலகத்திற்குள் தனது ஹேண்ட்பேக்கை இறுக்கி பிடித்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். ரங்கசாமி நரைத்த தலைமுடி, மூக்கின் பாதி வரை கண்ணாடி அணிந்திருப்பார். அவர்தான் நூலகர். செய்தித்தாளில் ஒரு வார்த்தை விடாமல் அனைத்தையும் படித்து விடுவார். அன்றும் அப்படித்தான் செய்தித்தாளை படித்து கொண்டு இருந்தார். அப்பொழுதுதான் காயத்ரி உள்ளே நுழைந்தாள். செய்தித்தாளில் இருந்து பார்வையை எடுக்காமல் காயத்ரியிடம் கேட்டார் ரங்கசாமி. என்ன காயத்ரி, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா என்று ரங்கசாமி கேட்டதும் காயத்ரி சிரித்து கொண்டே சொன்னாள். ஆமா சார், ஆபீஸ்ல வேலை அதிகம் என்று சொல்லிக்கொண்டே புக் இருக்கும் ராக்கிற்கு சென்றாள். அங்கிருந்த புத்தகங்கள் எல்லாம் இவள் வருகைக்காக காத்திருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. புத்தகங்களை கண்டதும் பட்டாம்பூச்சியை பார்த்து கைதட்டி மகிழும் சிறு குழந்தை போல் அவள் உள்ளம் துள்ளியது. இவளை கண்டதும், வா என் அருமை தெரிந்த எனது உற்ற தோழியே, வா, உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று அந்த புத்தகங்கள் இவளை வரவேற்பது போல் அவளுக்கு தோன்றியது. பிரபல ஆங்கில எழுத்தாளர் எழுதிய நாவலை எடுத்து கொண்டு வந்து உட்கார்ந்தாள். பின் தனது ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு டைரியை எடுத்தாள். அப்பொழுது ஒரு குரல். தொந்தரவுக்கு மன்னிக்கணும்,
நான் இங்க உட்காரலாமா என்று அவளுக்கு எதிரில் இருந்த நாற்காலியை காட்டினான் ஒருவன். காயத்ரி நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவனுக்கு 21 முதல் 22 வயதுதான் இருக்கும். அவளுக்கும் அதே வயதுதான். அவன் கையில் 2 கவிதை புத்தகங்கள் இருந்தது. அழகான நீல நிற சட்டை அணிந்திருந்தான். அவனது கண்களில் ஓர் வசீகரம் இருந்தது. ஓ, தாராளமா உட்காருங்க என்று காயத்ரி சொல்ல அவன் கண்ணியமான புன்னகையோடு தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்தான். பின் காயத்ரி அந்த ஆங்கில நாவலை படிக்க ஆரம்பித்தாள். பின் டைரியில் ஏதோ எழுதினாள். அவனும் புத்தகத்திற்குள் மூழ்கிப் போனான். அவர்களிடத்தில் ஓர் அமைதி நிலவியது. இருவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருந்தார்கள். புத்தகத்தின் அடுத்த பக்கத்தை திருப்பும் பொழுது தற்செயலாக அவளை பார்த்தான். அவள் படிப்பதும் பின் எழுதுவதுமாக இருந்தாள். அதனை பார்த்ததும் அவள் என்ன செய்கிறாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவன் தயக்கத்தை போக்கியது. அவளை பார்த்து கேட்டான், நீங்க லிட்ரேச்சர் படிக்கிறீங்களா என்று அவன் கேட்டதும் இல்லை என்று தலையாட்டினாள். மீண்டும் அவன் கேட்டான், இல்ல, ஆங்கில நாவலை படிச்சு படிச்சு ஏதோ எழுதுறீங்க, அதான் கேட்டேன் என்று அவன் கேட்டதும் அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். அவள் சிரிக்கும் பொழுது அவள் கண்களும் சிரித்தது. அந்த மயக்கும் புன்னகை அவனை என்னவோ செய்தது. அவள் பதில் சொல்ல ஆரம்பித்தாள். எனக்கு மொழிபெயர்ப்பு பண்ண ரொம்ப பிடிக்கும். பிற மொழிகள உள்ள நாவல்களை தமிழ்ல மொழிபெயர்த்து வச்சுப்பேன். இது என்னோட ஹாபி. ஓ, நல்ல விஷயம். நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்களா? படிப்பு முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்க்கறேன். பரவாயில்லைங்க. படிப்பு முடிச்சதும் பொண்ணுங்களுக்கு வேலை கிடைச்சிருது. எங்க பாடுதான் திண்டாட்டமா இருக்கு என்று அவன் சொன்னதும் அவள் மீண்டும் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து கொண்டே சொன்னாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்க அப்பா அந்த கம்பெனில தான் வேலை பார்த்தாரு. ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அதனால அந்த வேலை எனக்கு கிடைச்சிது. ஓ, சாரி. பரவாயில்ல சார். நீங்க என்ன பண்றீங்க? நான் வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்கேன். ஆனா சட்ட புத்தகத்தை படிக்கிறத விட கவிதை புத்தகத்தை படிக்கிறது தான் அதிகம் என்று அவன் சொன்னதும் காயத்ரி சிரித்தாள். மீண்டும் அந்த மந்திர புன்னகையில் அவன் கட்டுண்டான். அவள் மீண்டும் எழுத ஆரம்பித்தாள். அதனை பார்த்துவிட்டு அவன் சொன்னான், நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க சார். நிறைய பேரு மொழிபெயர்ப்பு புத்தகம் படிச்சு பார்த்திருக்கேன். ஆனா மொழிபெயர்த்து பார்த்ததில்ல. இப்பதான் ஒரு மொழிபெயர்ப்பாளரை நேர்ல பாக்குறேன். உங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அவன் கேட்டதும் அவள் தயங்கிக் கொண்டே, காயத்ரி, உங்க பேரு என்று கேட்டாள். கோகுல் என்று அவன் சொல்லவும் ரங்கசாமி தொண்டையை செருமவும் சரியாக இருந்தது. பின் இருவரும் வாயில் ஆள்காட்டி விரலை வைத்து ஷூ என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 3. மறுநாள் மாலை காயத்ரி மீண்டும் கோகுலை அதே நூலகத்தில் சந்தித்தாள். ஓ, நீங்களும் என்ன மாதிரி ரெகுலரா வருவீங்களா? ஆமா, தினமும் காலையில தான் வருவேன். நேத்துல இருந்து சாயந்தரம் வரேன் என்று அவளை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான் கோகுல். அவளும் சிரித்து கொண்டே கேட்டாள், புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு புத்தகங்கள் தான். மனுஷங்க மாதிரி நம்ம கூட புத்தகம் ஆர்கியூ பண்ணாதுல்ல. அது என்னவோ உண்மைதான் என்று சொல்லிவிட்டு நேற்று எடுத்த அதே ஆங்கில நாவலை எடுத்துக்கொண்டு அவளின் இடத்தில் அமர்ந்தாள் காயத்ரி. அவளுக்கு எதிரில் அவனும் உட்கார்ந்தான். அவனையும் அறியாமல் அவளை கவனிக்க ஆரம்பித்தான். அவளின் வலது செவியோரம் கன்னத்தில் உரசும் சிறு கூந்தலும் மயக்கும் புன்னகையை சிந்தும் செந்நிற இதழும் வர்ணிக்க முடியாத பேரழகு என்று அவனிடம் இருந்த பாக்கெட் டைரியில் அவனையும் அறியாமல் காயத்ரியை பார்த்து கொண்டே எழுதினான். பின் சுயநினைவுக்கு வந்த பிறகு எழுதியதை படித்து பார்த்தான். அவன் எழுதிய முதல் கவிதை இது. அவனை கவிஞனாக்கிய பெருமை அவளையே சேரும். தனக்குள் ஒரு கவிஞன் இருக்கிறான் என்பதை அன்றுதான் அவன் முதன்முறையாக உணர்ந்தான். மெலிதாக தனக்குள்ளே சிரித்து கொண்டான். பின் குனிந்து கவிதை புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். இது எதையும் கவனிக்காமல் மொழிபெயர்ப்பில் மும்மரமாக இருந்தாள் காயத்ரி.
ஒரு அத்தியாயம் மொழிபெயர்த்து முடித்ததும் கடிகாரத்தை பார்த்தாள். நேரம் 7 போனது. கோகுலை பார்த்து சொன்னாள், நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம். கிளம்புறேன் என்ற வார்த்தை அவன் இதயத்தை ரணமாக்கியது. ஆனால் நாளைக்கு பார்க்கலாம் என்ற வார்த்தைகள் அவன் ரணத்திற்கு மருந்து போட்டது. அவளை பார்த்து புன்னகைத்தபடி சரி என்று தலையாட்டினான். ஹேண்ட்பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு அவள் நடந்து செல்வதை பார்த்து கொண்டு இருந்தான். அவள் சென்றதும் நூலகத்தை சுற்றி பார்த்தான். அதுவரை உணராத தனிமை இப்பொழுது அவனை ஆட்கொண்டது. உடனே வேகமாக எழுந்து கிளம்பினான். இது அனைத்தையும் நூலகர் ரங்கசாமி கவனித்து கொண்டு மனதிற்குள் சிரித்து கொண்டார். இப்படியே நாட்கள் ஓடின. தினமும் இருவரும் அந்த நூலகத்தில் சந்தித்தார்கள், பேசினார்கள், பழகினார்கள். அவனுக்காக அவள் ஃபில்டர் காஃபி போட்டு பிளாஸ்கில் எடுத்து வர ஆரம்பித்தாள். அவளுக்காக பிற மொழிகளில் உள்ள நாவல்களை எல்லாம் தேடி பிடித்து அவன் வாங்கி வந்தான். இருவரும் புத்தகங்களை பற்றியும் எழுத்தாளர்கள் பற்றியும் அவர்களின் எழுத்துக்களை பற்றியும் பேசினார்கள். சில நேரம் அந்த பேச்சு விவாதமாக கூட மாறும். இவர்களின் இந்த பழக்கம் நாளடைவில் நெருங்கிய நட்பாக மாறியது. நீ வா போ என்று பேசக்கூடிய அளவிற்கு அவர்களின் நட்பு நெருக்கமானது. ஆனால் கோகுல் புரிந்து கொண்டான், இது வெறும் நட்பல்ல, காதல் என்று. ஒரு நாள் மாலை நேரத்தில் அந்த நூலகத்திற்கு வெளியில் இருக்கும் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து காயத்ரி ஆங்கில நாவலை மொழிபெயர்த்து கொண்டு இருந்தாள். கோகுல் வந்தான். இருவரும் வழக்கம் போல் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது கோகுல் கேட்டான், நம்மளோட எண்ணங்கள், விருப்பங்கள், செயல்கள் எல்லாம் ஒன்னா இருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்ட கோகுலின் கண்களை காயத்ரி பார்த்தாள். முதன் முறையாக அவன் கண்களில் தெரிந்த காதலை பார்த்தாள். அவனின் கண்கள் வழியே அவனின் இதயத்தை பார்த்தாள். அங்கு அவளின் பிம்பம் தெரிந்தது. ஏதோ ஒரு புதுவித உணர்வு அவளையும் ஆட்கொண்டது. பல மணி நேரம் பேசி தீர்த்த வார்த்தைகளை விட சில மணி நேரம் பேசாமல் இருக்கும் மௌனத்திற்குத்தான் காதலை அழகாக சொல்லத் தெரியும். அதே போல்தான் காயத்ரியின் மௌனம் அவள் காதலை அவனுக்கு வெளிப்படுத்தியது. அவனின் பார்வையை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் கீழே குனிந்து கொண்டு சொன்னாள், நம்மளோட எண்ணங்கள், விருப்பங்கள், செயல்கள் எல்லாம் ஒன்னா இருக்க ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு. அப்படியா? அது என்ன ஒரே ஒரு காரணம்? அது என்ன காரணம்னா, நாம 2 பேரும் புக் லவர்ஸ். என்ன லவர்ஸ் என்று கோகுல் சிரித்து கொண்டே கேட்க, புத்தக காதலர்கள் என்று ஆங்கிலத்தில் சொன்னதை மீண்டும் தமிழில் மொழிபெயர்த்து சொன்னாள். அவள்தான் மொழிபெயர்ப்பாளராச்சே. புத்தக காதலர்களா இல்ல நாம என்று சொல்லி முடிக்காமல் அவளையே பார்த்தான் கோகுல். வெட்கத்தில் அவள் கன்னங்கள் சிவந்தது. அவள் அங்கிருந்து வேகமாக எழுந்து சென்றாள். அவள் செல்வதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் கோகுல். வார்த்தைகளுக்கு உட்பட்டது காதல் இல்லை, புரிதலுக்கு உட்பட்டது. இருவரும் தங்கள் காதலை வார்த்தையால் வெளிப்படுத்தாமலேயே உணர்வுகளால் புரிந்து கொண்டார்கள். இருவருக்குள்ளும் காதல் மலர அரும்பிவிட்டது. காரணம் வைத்து ஒருவரை பிடிப்பதற்கு பேர் காதல் இல்லையே. காரணமே இல்லாமல் ஒருவரை பிடித்து போவதுதானே காதல். ஆம், அப்படித்தான் கோகுலும் காயத்ரியும் காதலிக்க ஆரம்பித்தார்கள். அவனுடன் இருக்கும் பொழுதுதான் அவள் அவளுக்காக வாழ ஆரம்பித்தாள். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறும் பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று உணராமல், எதிர்காலத்தில் நிரந்தரமாக பிரிய போவது தெரியாமல், நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடாது என்ற உண்மை புரியாமல் காயத்ரி காதல் என்னும் ஆழ்கடலில் மூழ்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 4. வழக்கத்திற்கு மாறாக உற்சாகமாக வெளியில் கிளம்பிக் கொண்டிருக்கும் தனது மகன் கோகுலை அழைத்தார் மகாலிங்கம். தம்பி கோகுல், இப்படி வா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? எங்கேயாவது போகணுமாப்பா? முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, நீங்க சொல்லுங்க என்று கோகுல் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் கோகுலின் அம்மா கோமதி. கோமதியை பார்த்து மகாலிங்கம் கேட்டார், நம்ம பையன் நாளுக்கு நாள் அழகாயிட்டே போறான்ல, கண்ணு வைக்காதீங்க, பிள்ளைக்கு சுத்தி போடணும்.
நான் கண்ணு வைக்கல, உண்மையத்தான் சொல்றேன். உன் மகன் அழகாயிட்டே போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே மகன் கோகுலை பார்த்தார் மகாலிங்கம். புருவத்திற்கு மேலே கைகளால் தடவியபடி வெட்கப்பட்டு கீழே குனிந்து மெலிதாக புன்னகைத்தான் கோகுல். கோகுலின் செயலை மகாலிங்கமும் கோமதியும் கவனித்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் மகாலிங்கம் தொண்டையை செருமினார். கோகுல் நிமிர்ந்து பார்த்தான். மகாலிங்கம் கேட்டார், தம்பி, நேத்து சாயந்தரம் லைப்ரரிக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல உன்னை ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். அந்த பொண்ணு என்று மகாலிங்கம் இழுத்ததும் கோகுல் கண்களில் பயம் தெரிந்தது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னான், ஆமாப்பா, அந்த பொண்ணு பேரு காயத்ரி. ஃப்ரெண்டு மட்டும்தானா இல்ல என்று மகாலிங்கம் கேட்டதும் கோகுல் திருவென்று முழித்தான். ஆமாம் இல்லை என்று மாற்றி மாற்றி தலையாட்டினான். மகாலிங்கம் கோபமாக கோமதியை பார்த்தார். கோமதியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கோகுலை பார்த்து கேட்டாள், காதலிக்கிறியா என்று கோமதி கேட்டதும் தலையை குனிந்தபடி ஆமா என்று தலையாட்டினான் கோகுல். மகாலிங்கத்தின் கண்களில் கோபக்கனல் வீசியது. இருந்தாலும் பொறுமையாக கோகுல் கையை பிடித்து தனது அருகில் உட்கார வைத்து பின் கேட்டார், அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியுமா? தெரியும்பா என்று சொல்லி காயத்ரி பற்றி சொல்லி முடித்தான் கோகுல். அந்த பொண்ணும் உன்னை காதலிக்குதா? ஆமாப்பா. நம்ம அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்ல, நாம எப்படிப்பா அவங்க வீட்ல சம்மந்தம் பேசுறது? நம்ம கிட்ட இல்லாத பணமா நாம ஏன்பா பொண்ணு வீட்ல இருந்து காசை எதிர்பார்க்கணும்? பொண்ணு நல்லவளா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா, உங்களுக்கு நல்ல மருமகளா, எனக்கு நல்ல மனைவியா இருந்தா போதாதாப்பா? போதும்தான்ப்பா. ஆனா நான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசனுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது? என்ன வாக்குப்பா? அவன் பொண்ணு லதாதான் இந்த வீட்டு மருமகன்னு அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேனே. யாரை கேட்டு வாக்கு கொடுத்தீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும். நான் தானே கட்டிக்க போறவன். ஆமாப்பா, நீ தான் கட்டிக்க போறவன். நான் இல்லைன்னு சொல்லல. உன்னை கேட்காம வாக்கு கொடுத்தது ஏன் தப்புதான். நான் அவனுக்கு வாக்கு கொடுக்கும்போது நீ சின்ன பையன், படிச்சுக்கிட்டு இருந்த. என்னப்பா சொல்றீங்க? ஆமா கோகுல், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிராமத்துல இருக்கிற நம்ம பூர்வீக வீட்டு மேல உங்க சித்தப்பன் கேஸ் போட்டிருந்தான். அந்த கேஸ வாதாடி நமக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கி கொடுத்தது என் நண்பன் ஸ்ரீனிவாசன் தான். அப்பா அவனுக்கு ஃபீஸ் கொடுக்க கூட என்கிட்ட பணம் இல்ல. ₹1 கூட வாங்காம எனக்காக அந்த கேஸ வாதாடி ஜெயிச்சு கொடுத்தான். அப்பேற்பட்டவனுக்கு என்னோட நன்றியை எப்படி திருப்பி செலுத்துறதுன்னு தெரியாம தவிச்சேன். அப்பதான் தாயில்லாத அவன் பொண்ணு லதாவை பார்த்தேன். தாயில்லாத பொண்ணா? ஆமாப்பா, அவ பிறந்ததும் அவ அம்மா இறந்துட்டா. வாழ வேண்டிய வயசு. அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, உனக்காக இல்லாட்டியும் உன் பொண்ணுக்காவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் உட்பட எல்லாரும் அவன்கிட்ட சொன்னோம். ஆனா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. இன்னொருத்தி வந்தா லதாவை அவ ஒழுங்கா பாத்துக்க மாட்டான்னு பயந்து அவன் இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கல. பொண்ணுக்காகவே வாழ்றான். ச்சே, ரொம்ப நல்ல மனுஷன் போல. பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காரு. ஆமாப்பா, அப்பேற்பட்டவன் காசு கூட வாங்காம நமக்காக வாதாடி கேஸ ஜெயிச்சு கொடுத்திருக்கான். அவனுக்கு நான் எப்படி என்னோட நன்றியை திருப்பி செலுத்துறது? அதனாலதான் அவன் பொண்ண ₹1 கூட வரதட்சணை வாங்காம நம்ம வீட்டுக்கு மருமகளாக்கிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனா நீ என்னடானா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா எனக்கு இந்த வாக்கு பத்தியெல்லாம் ஒன்னும் தெரியாதேப்பா. அதுவும் சரிதான். உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். சின்ன பையன்தானே, சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு இருந்துட்டேன். பெத்தவங்க கண்ணுக்கு பிள்ளைங்க எப்போதுமே சின்ன பிள்ளைகளா தான் தெரிவாங்க. இந்த மாதிரி காதல் கத்திரிக்காயெல்லாம் வந்த பிறகுதான் பிள்ளைகளுக்கு வயசாயிடுச்சுன்னு பெத்தவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. என்ன பண்றது? இத பத்தி உன்கிட்ட சொல்லாம விட்டது ஏன் தப்புதான் என்று மகாலிங்கம் சொன்னதும் கோகுல் அமைதியாக இருந்தான். கோமதி பேச ஆரம்பித்தாள். அத்தியாயம் 5. தம்பி, இந்த காதலெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. அந்த பொண்ண மறந்துருப்பா. நம்ம லதாவை கல்யாணம் பண்ணிக்கோப்பா. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? எப்படிம்மா மறக்க முடியும்? மனசுல காயத்ரி நினைப்போட லதா கூட எப்படிம்மா வாழ முடியும் என்று கோகுல் கேட்டதும் மகாலிங்கம் சொன்னார்,
நீ கேக்குறது சரிதான்ப்பா. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என்ன கேள்வி? நீ வக்கீல் படிச்சு முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போற? வெளிநாட்டுல மேற்படிப்பு படிக்க போறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு மேற்படிப்பு படிக்க போறியா அல்லது படிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு காயத்ரிய கூட்டிக்கிட்டு தான் வெளிநாட்டுக்கு போக போறேன். அந்த பொண்ணு அவங்க அம்மாவை விட்டுட்டு உன்கூட வெளிநாட்டுக்கு வருமா? கண்டிப்பா வருவா. புருஷன் எங்க இருக்கிறானோ அங்கதானே பொண்டாட்டி இருக்கணும். சரியா சொன்ன. இத பத்தி அந்த பொண்ணுகிட்ட பேசிருக்கியா? இது வரைக்கும் இல்ல. ஏன்? இதுல பேச என்ன இருக்கு? அவ என் கூட வருவான்னு எனக்கு உறுதியா தெரியும். சரிப்பா, அப்போ நாளைக்கு அந்த பொண்ணுகிட்ட இத பத்தி பேசு. அப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி இல்லப்பா, உன் நம்பிக்கை எந்த அளவுக்கு சரின்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். சரிப்பா, நான் நாளைக்கு கட்டாயமா காயத்ரி கிட்ட இத பத்தி பேசுறேன் என்று சொல்லிவிட்டு கோகுல் உள்ளே சென்றான். மகாலிங்கத்தை பார்த்து கோமதி கேட்டாள். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறான்? நீங்களும் அவன் காதலுக்கு சம்மதம்ன்ற மாதிரி பேசுறீங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொன்னா புரியாது. அவங்களே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தன்னால நம்ம வழிக்கு வருவாங்க. என்னங்க சொல்றீங்க? இவன் சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு காயத்ரி கண்டிப்பா அவங்க அம்மாவை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு இவன் கூட போக சம்மதிக்க மாட்டா. காயத்ரி செய்யறது சரிதானே? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா இல்ல அம்மாவை தனியா விட்டுட்டு இவ மட்டும் புருஷன் கூட எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும்? நானும் சரின்னு தான் சொல்றேன், தப்புன்னு சொல்லல. ஆனா உன் மகன் என்ன சொன்னா? கண்டிப்பா அவ என் கூட வருவா, புருஷன் எங்க இருக்கானோ அங்கதான் பொண்டாட்டி இருக்கணும்னு சொல்றான். அவன் சொல்றதும் சரிதானேங்க. சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 2 பேரும் அவங்கவங்க சுச்சுவேஷன்ல இருந்து இந்த விஷயத்த பாக்குறாங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்க போறதில்ல. அப்போ கண்டிப்பா நம்ம பையனோட காதல் முடிவுக்கு வந்துரும். நான் வாக்கு கொடுத்தபடி என் நண்பன் பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துருவா. அப்போ அவங்க காதலுக்கு நாம எதிரி இல்ல, அவங்கவங்க சூழ்நிலை தான் எதிரின்னு சொல்றீங்க. கரெக்ட். இப்பதான் நான் சொல்ல வரத நீ தெளிவா புரிஞ்சுகிட்டு இருக்க. நாம இந்த காதல வேண்டாம்னு சொல்லி எதிர்த்தோம்னு வச்சுக்கோ, நம்ம பையனுக்கு நம்மள பிடிக்காம போயிரும். அவனாவே புரிஞ்சுக்கணும். அவனுக்கு எது நல்லதுன்னு அவனாவே தெரிஞ்சு முடிவெடுக்கணும். அப்பதான் எதிர்காலத்துல நம்ம மேல அவனுக்கு கோபமோ வருத்தமோ இருக்காது. சரிதாங்க. ஆனா ஒருவேளை காயத்ரி வெளிநாட்டுக்கு போக சம்மதிச்சிட்டா? வாய்ப்பே இல்ல. அப்படி நடந்தா அப்புறம் யோசிக்கலாம். இப்போ வா, சாப்பிட போகலாம், பசிக்குது என்று மகாலிங்கம் சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார். கோமதியும் அவர் பின்னாடியே சென்றாள். அத்தியாயம் 6. மறுநாள் மாலை கோகுலிற்கு காதல் பரிசாக ஒரு தலைசிறந்த கவிஞர் எழுதிய கவிதை புத்தகத்தோடு நூலகத்திற்கு வெளியில் வேப்ப மரத்தடியில் காத்து கொண்டிருந்தாள் காயத்ரி. வழக்கம்போல் கோகுல் வந்தான். அவனை கண்டதும் சூரியனை கண்ட தாமரை மலர் போல் அவள் முகம் மலர்ந்தது. அவன் முன் கவிதை புத்தகத்தை நீட்டினாள். என்ன இது? உங்களுக்கு என்னோட சின்ன பரிசு என்று காயத்ரி சொன்னதும் அந்த கவிதை புத்தகத்தை வாங்கி கொண்டான் கோகுல். நான் இந்த புக்க வாங்குறதுக்காக நிறைய இடம் அலைஞ்சேன். ஆனா கிடைக்கவே இல்ல. என் மனச புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீ வாங்கிட்டு வந்திருக்க. இந்த உலகத்திலேயே உன்னை விட யாராலையும் என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. ஆமா, இந்த புக்கு உனக்கு எங்க கிடைச்சது? ஆன்லைன் மூலம் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் ஆர்டர் போட்டு ஒரு 15 நாளைக்கு மேல இருக்கும். இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு. ரொம்ப நன்றி காயு என்று கோகுல் சொன்னதும் காயத்ரி மெலிதாக சிரித்தாள். கோகுல் மேலும் சொன்னான், உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க என்று காயத்ரி சொன்னதும் நேற்று அவன் வீட்டில் அவன் அப்பா அம்மாவோடு பேசிய அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான் கோகுல். காயத்ரி கண்கள் கலங்கியிருந்தது. அதனை பார்த்ததும் கோகுல் அவள் கையை பிடித்து கொண்டு சொன்னான், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இல்ல, உங்க அப்பா அம்மாவுக்கு என்று இழுத்த காயத்ரியை பார்த்து கோகுல் சொன்னான்,
அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. எங்க அப்பாவுக்கு உன் மேல நம்பிக்கை கிடையாது. நீ என் கூட வெளிநாட்டுக்கு உங்க அம்மாவை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தெரியும் நீ என் கூட வெளிநாட்டுக்கு வருவேன்னு. அதனால நான் எங்க அப்பா கிட்ட உறுதியா சொல்லிட்டேன், நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இல்ல கோகுல், உங்க அப்பா சொல்றது சரிதான். என்ன சொல்ற? ஆமாங்க. எங்க அப்பா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. அல்லது என் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. அம்மாவ அவங்க பாத்துப்பாங்க. ஆனா இப்போ எதுக்குமே வழி இல்ல. எங்க அம்மாவ நான் தான் பாத்துக்கணும். அவங்கள தனியா விட்டுட்டு, அதுவும் வருமானமும் இல்லாம தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க சுயநலமா உங்க கூட வெளிநாட்டுக்கு வர முடியும்? காயத்ரி, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஊரு உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் அப்பா அம்மாவை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போறாங்க தானே. நீ மட்டும் அதிசயமா யாரும் பண்ண போற மாதிரி பேசுற என்று அவன் கேட்ட விதம் அவளுக்கு கோபத்தை வரவழைத்தது. இருந்தாலும் பொறுமையாக பதில் சொன்னாள். நீங்க சொல்றது சரிதான். எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு பிறகு பெத்தவங்கள பிரிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போறாங்க. யாரும் பண்ணாத அதிசயத்த நான் பண்ண போறதில்ல. இப்பவும் சொல்றேன், உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்துறேன். ஆனா வெளிநாட்டுக்கு வர முடியாது. அதான் ஏன்? இங்க உங்க வீடும் எங்க வீடும் ஒரே ஊர்ல இருக்கு. எங்க அம்மாவையும் நான் அடிக்கடி போய் பாத்துக்கலாம். புகுந்த வீட்லயும் என் கடமைய நான் ஒழுங்கா செய்யலாம். ஆனா வெளிநாட்டுக்கு வந்தா எங்க அம்மாவையும் பாத்துக்க முடியாது, உங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்க முடியாது. அதுக்காகத்தான் சொல்றேன். எங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நாம இல்லாம அவங்க இருந்துக்கிடுவாங்க. உங்க அம்மா தனியா இருக்க முடியாதுன்னா அவங்கள நம்ம கூட வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாமா? சாரி கோகுல், அதுக்கு அவங்களும் சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க ஹெல்த் கண்டிஷனும் ஒத்து வராது. அப்பா இறந்ததுல இருந்து அவங்களுக்கு உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை. அதனால அவங்களால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது. வெளிநாட்டு சூழ்நிலை அவங்களுக்கு சரிப்பட்டும் வராது. இப்போ என்னதான் பண்ணலாம்? எனக்கு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். என் அம்மாவையும் நாம பாத்துக்கணும், உங்க அப்பா அம்மாவையும் நாம நல்லா பாத்துக்கணும். வயசான காலத்துல அவங்கள இங்க தனியா விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வர எனக்கு விருப்பம் இல்ல. பொய் சொல்லாத. உனக்கு உங்க அம்மாவை விட்டுட்டு வர விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லு. உன்னோட சுயநலத்துக்காக எங்க அப்பா அம்மாவை துணைக்கு சேர்த்துக்காத. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ என்னை விட உனக்கு உங்க அம்மா தான் முக்கியம். அப்போ என்னை விட உங்களுக்கு உங்க வெளிநாட்டு படிப்பு தான் முக்கியம்னு நான் திருப்பி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? காயத்ரி, கத்தாதீங்க. என் நிலைமையையும் புரிஞ்சுக்கோங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, உங்க வீட்டுக்கு நீங்க ஒரே பையன். நமக்கு கல்யாணம் ஆன பிறகு என் அம்மா, உங்க அப்பா அம்மா எல்லாரையும் நாம தான் பாத்துக்கணும். அதனால இந்த வெளிநாட்டு படிப்பை விட்டுருங்க. இங்கேயே படிங்க. எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். முடியாது. யாருக்காகவும் என்னோட லட்சியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வெளிநாட்டுக்கு போக எங்க வீட்ல சம்மதம் சொல்லிட்டாங்க. நீ என் கூட வெளிநாட்டுக்கு வர முடியுமா முடியாதா? இப்போ நீ சொல்ற முடிவை வச்சுதான் நம்ம கல்யாணம் நடக்கிறதும் நடக்காம போறதும். சாரி கோகுல், என்னால வர முடியாது என்று காயத்ரி சொன்னதும் கோகுலின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஆத்திரத்தோடு அங்கிருந்து கிளம்பினான். அத்தியாயம் 7. நூலகத்திலிருந்து கோபமாக திரும்பி வந்த கோகுலின் முகத்தை பார்த்ததுமே மகாலிங்கத்திற்கும் கோமதிக்கும் புரிந்துவிட்டது. காயத்ரி வெளிநாட்டிற்கு வர மறுத்துவிட்டாள் என்று. கோகுல் நேரே அவன் அறைக்கு சென்றான். மகாலிங்கமும் கோமதியும் அமைதியாக இருந்தார்கள். அவனது கோபம், வருத்தம் எல்லாம் குறைந்த பிறகு அவனாக வந்து பேசுவான். அப்பொழுது பேசிக்கொள்ளலாம். அதுவரை அமைதியாக இருப்பதுதான் நல்லது என்று இருவரும் பேசாமல் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருந்தார்கள். இரவு 8 மணி. மகாலிங்கம் சாப்பிட உட்கார்ந்திருந்தார். கோமதி பரிமாறிக்கொண்டிருந்தாள். கோகுல் அறையிலிருந்து வெளியில் வந்தான். கோமதி சொன்னாள், வாப்பா சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு பசிக்கல. ராத்திரி வெறும் வயித்தோட படுக்க கூடாதுப்பா. 2 இட்லி சாப்பிடு. பசிக்கலைனா விடுங்களேன் என்று கோபமாக கத்தினான் கோகுல். கோமதி அதிர்ச்சியோடு மகாலிங்கத்தை பார்த்தாள். விடு என்று கண்களால் சைகை காட்டினார் மகாலிங்கம். கோமதி அமைதியாக இருந்தாள். கோகுல் தோட்டத்திற்கு சென்றான். அங்கிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்தான்.
என்னால வர முடியாது என்று காயத்ரி சொன்ன வார்த்தைகள் அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. அவன் கண்கள் கலங்கியது. சாப்பிட்டு முடித்ததும் மகாலிங்கமும் கோமதியும் தோட்டத்திற்கு வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் கோகுல் முகத்தை திருப்பிக் கொண்டான். இருவரும் அமைதியாக உட்கார்ந்தார்கள். யாரும் எதுவும் பேசவில்லை. கோகுலாக சொல்லட்டும் என்று இருவரும் பேசாமல் இருந்தார்கள். அங்கு நிலவிய அமைதி கோகுலை என்னவோ செய்தது. திரும்பி அப்பா அம்மாவை பார்த்தான். அம்மா மடியில் படுத்து அழுக ஆரம்பித்தான். அவன் அழுததை பார்த்ததும் பெற்ற தாயின் உள்ளம் துடித்தது. மகாலிங்கத்தை பார்த்தாள். அவன் அழுது முடிக்கட்டும் விடு என்பது போல் சைகை காட்ட கோமதி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். நீண்ட நேர அழுகைக்குப் பிறகு கோகுல் எழுந்தான். கண்ணீரை துடைத்து கொண்டான். மகாலிங்கம் கேட்டார், என்ன நடந்தது என்று. மகாலிங்கம் கேட்டதும் கோகுல் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மகாலிங்கமும் கோமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் மகாலிங்கம் சொன்னார், இதத்தான் நான் நேத்து உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ நம்பல. ஆமாப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் அந்த காயத்ரிய அதிகமா நம்பிட்டேன். இப்போ ஏமாந்து போயிட்டேன். இல்லப்பா, இப்பவும் நீ தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு பேசுற. என்னப்பா சொல்றீங்க? காயத்ரி நிலைமையில நீ இருந்திருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்ப? நீ காதலிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மாவை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிருப்பியா? அது எப்படிப்பா போக முடியும்? அது மாதிரிதான் காயத்ரிக்கும். அப்போ காயத்ரி செஞ்சது சரியா, என் மேலதான் தப்பா? உங்க 2 பேரு மேலையும் தப்பு இல்ல. உங்க சூழ்நிலை மேலதான் தப்பு. அவளுக்கு அவங்க அம்மாவை விட்டுட்டு வர முடியாது. உனக்கு உன்னோட லட்சியம் முக்கியம். உனக்காக அவ அம்மாவை விட்டு கொடுக்க அவளால முடியல. அவளுக்காக உன்னோட லட்சியத்தை உன்னால விட்டு கொடுக்க முடியல. கடைசியில 2 பேரும் காதல விட்டு கொடுத்துட்டீங்க. அப்பா, ஆமாப்பா, அது ஒன்னும் தப்பில்ல. இதுதான் சரியான முடிவு. என்னப்பா சொல்றீங்க? இப்போ உனக்காக அவ அம்மாவை விட்டுட்டு வரான்னு வச்சுக்கோ. உன் கூட அவளால நிம்மதியா வாழ முடியுமா? அல்லது அவளுக்காக நீ உன் லட்சியத்தை விட்டு கொடுக்கறேன்னு வையி. உன்னோட கனவை லட்சியத்தை விட்டுட்டு அவ கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா? 2மே முடியாது. அதுக்காகத்தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டோட பொண்ண கட்டிக்கோன்னு. உன் லட்சியத்துக்கும் பிரச்சனை இல்ல, அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல என்று மகாலிங்கம் சொன்னதும் கோகுல் மௌனமாக இருந்தான். அவனது மௌனத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு மகாலிங்கம் மேலும் பேசினார். ஒரு வண்டியில பூட்டப்படுற 2 மாடும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் பயணம் நல்லா இருக்கும். இல்லைன்னா சிக்கலாயிடும். அதே மாதிரிதான் கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒரே மாதிரி சரியா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கைன்ற பயணம் சரியா இருக்கும். உனக்கு ஏத்த மனைவி லதா தான். நான் சொல்றத நிதானமா யோசிச்சு பாரு. உனக்கே நான் சொல்றது சரின்னு தோணும் என்று மகாலிங்கம் சொன்னதும் கோகுல் அவரை நிமிர்ந்து பார்த்தான். மகாலிங்கம் மேலும் சொன்னார், ஒன்னும் அவசரம் இல்லப்பா. நான் என் நண்பன்கிட்ட பேசிக்கிறேன். நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். லதாவும் உனக்காக காத்திருப்பா. நீ பொறுமையா உன் முடிவை சொல்லு என்று மகாலிங்கம் சொன்னதும் சரி என்று தலையாட்டி விட்டு கோகுல் அங்கிருந்து எழுந்து சென்றான். அவன் சென்றதும் கோமதி மகாலிங்கத்தை பார்த்து கேட்டாள், என்னங்க இப்படி பேசிட்டீங்க? என்ன பேசிட்டேன்? அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பீங்கன்னு பார்த்தா அவன் வெளிநாட்டுக்கு போய் படிப்பு முடிச்சிட்டு வந்த பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்க என்று கோமதி கேட்டதும் மகாலிங்கத்திற்கு சிரிப்புதான் வந்தது. ஏன் சிரிக்கிறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? இப்பதான் அவன் காயத்ரி வேண்டாம், வெளிநாட்டுக்கு போற தன்னோட லட்சியம்தான் முக்கியம்னு முடிவெடுத்திருக்கான். இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு அவனுக்கு மேலும் அழுத்தம் கொடுத்தா அவனால தாங்கிக்க முடியுமா? முதல்ல அவன் காயத்ரிய மறக்கட்டும், படிப்புல கவனத்தை செலுத்தட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் கல்யாணத்தை. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா என்ன, இந்த பாழா போன மனசுதான் கேட்க மாட்டேங்குது. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரம்பேத்திய பாத்துட்டா எனக்கு நிம்மதி. வேற என்னத்த நான் எதிர்பார்க்க போறேன்?
கண்டிப்பா உன் எதிர்பார்ப்பு நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு, விட்டு பிடிப்போம் என்று சொல்லிவிட்டு மகாலிங்கம் எழுந்து உள்ளே சென்றார். அவர் பின்னால் கோமதியும் சென்றாள். நாட்கள் ஓடின. கோகுலும் காயத்ரியும் அதன் பிறகு சந்திக்கவே இல்லை. தன்னை புரிந்து கொண்டு கோகுல் வருவான் என்று காயத்ரி எதிர்பார்த்தாள். ஆனால் அவள் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்தது. அவளை தேடிக்கொண்டு அவன் வரவில்லை. இவள் அனுப்பிய மெசேஜிற்கும் அவனிடமிருந்து பதிலில்லை. அவனாகவும் போன் செய்யவில்லை. இவள் போனையும் அவன் அட்டன் செய்யவில்லை. அத்தியாயம் 8. அன்று மாலை வழக்கம்போல் நூலகத்திற்கு சென்றாள் காயத்ரி. ஆனால் அவளால் மொழிபெயர்ப்பில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. கோகுலின் நினைவு அவளை வாட்டியது. கண்ணீர் விழித்திரையை மறைத்தது. பின் வெளியில் இருக்கும் வேப்ப மரத்தடியில் தனிமையில் உட்கார்ந்தாள். அவளின் நடவடிக்கையை பார்த்தே அவளுக்கும் கோகுலுக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை என்று நூலகர் ரங்கசாமி புரிந்து கொண்டார். அவளின் அருகில் சென்றார். காயத்ரி. சார் சொல்லுங்க. ஒன்னும் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க சார். உனக்கும் கோகுலுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையாமா என்று ரங்கசாமி கேட்டதும் காயத்ரிக்கு அவள் அப்பா கேட்பது போலவே இருந்தது. அழுதாள். அழுகாதம்மா, சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லைனா வேண்டாம் என்று பதட்டத்தோடு ரங்கசாமி சொன்னதும் கண்ணீரை துடைத்து கொண்டு காயத்ரி நடந்த அனைத்தையும் சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ரங்கசாமி அமைதியாக இருந்தார். பின் சொன்னார். உனக்காக அவன் விட்டு கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற, அவனுக்காக நீ விட்டு கொடுக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறான். விட்டு கொடுக்க முடியாம இருக்கிறதுக்கு 2 பேர்கிட்டையும் நியாயமான காரணம் இருக்கு. யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை. உன்னோட காதலுக்காக அவனோட லட்சியத்தை அடைய விடாம நீ தடுக்கலாமா? அது தப்பு இல்லையா? அவனை அவன் போக்குல விட்டுரு. உன்னையும் உன் குடும்ப சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வருவான். அவன்தான் உனக்கானவன் என்று ரங்கசாமி சொன்னதும் காயத்ரி விரக்தியாக சிரித்தாள். அதனை பார்த்து ரங்கசாமி சொன்னார். உன் சிரிப்புக்கு அர்த்தம் புரியுது. காதல்ல தோத்து போனவங்க யாரும் கல்யாணமே பண்ணிக்கலையா என்ன? நேரங்காலம் வரும்போது மனசு தானா மாறும். அப்படி ஒரு மாறுதல் வரும்போது தன்னால உன் கல்யாணம் நடக்கும். நீ மனச போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா இரு. அம்மாவை பாத்துக்கோ. தைரியமா இரு. எந்த உறவையும் நாம கையில இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. போகணும்னு முடிவு பண்ணிட்டா விட்டுறணும். அப்பதான் நமக்கும் மரியாதை, அந்த உறவுக்கும் அவங்க மேல நாம வச்சிருந்த அன்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு ரங்கசாமி எழுந்து சென்றார். அவள் அப்பா ரகுநாதனே நூலகர் ரங்கசாமி வடிவத்தில் அறிவுரை சொன்னது போல் அவளுக்கு தோன்றியது. அவள் மனதில் தெளிவு பிறந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றாள். அவளின் நடையிலிருந்து அவள் உள்ளம் தெளிவடைந்து விட்டது என்று ரங்கசாமி புரிந்து கொண்டார். அங்கு கோகுல் வெளிநாட்டிற்கு கிளம்ப ஆயத்தமானான். மகாலிங்கம் நண்பன் ஸ்ரீனிவாசனுக்கு போன் செய்தார். ஹலோ ஸ்ரீனிவாசா. சொல்லு லிங்கம், என்ன விஷயம்? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அத பத்தி பேசதான் உனக்கு போன் பண்ணேன் என்று கோகுலின் லட்சியத்தை பற்றி சொன்னார். நல்ல விஷயம்தானே. கல்யாணத்தை முடிச்சிட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரட்டும். முதல்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவன் படிக்க போறான். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போனா சரியா இருக்குமா? அது மட்டும் இல்ல, உன்னாலையும் உன் பொண்ணை பிரிஞ்சிருக்க முடியுமா? அதுவும் சரிதான். அவளை பிரிஞ்சிருக்கத நினைச்சாலே எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. அதுக்காகத்தான் சொல்றேன். கோகுல் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடட்டும். அதுக்கப்புறம் நாம பேசினபடி கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று மகாலிங்கம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவரிடம் இருந்து போனை வாங்கி கோகுல் பேசினான். மாமா, நான் கோகுல் பேசுறேன். சொல்லுங்க மாப்ள, எப்படி இருக்கீங்க? உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கென்ன மாப்ள, நான் நல்லா இருக்கேன். மாமா, நான் உங்ககிட்ட ஒன்னு வெளிப்படையா கேட்கலாமா என்று கோகுல் கேட்டதும் மகாலிங்கமும் கோமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன கேட்க போறானோ, என்னத்த சொல்ல போறானோ என்று இருவரும் பயந்தார்கள். கேளுங்க மாப்ள என்று ஸ்ரீனிவாசன் சொன்னதும் கோகுல் கேட்டான். நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு இருக்கேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே என்று கோகுல் கேட்டதும் மகாலிங்கம் கோமதி கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. ஸ்ரீனிவாசன் சொன்னார். எனக்கு என்ன மாப்ள ஆட்சேபனை இருக்க போது? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். உங்களுக்கு ஓகே,
ஆனா உங்க பொண்ணுக்கு? அவ என்ன சொல்லப் போறா? அவ என் பொண்ணு. நான் சொல்றத அவ தட்டமாட்டா. இருந்தாலும் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம்தான் நான் முடிவெடுக்கணும். நான் போனை அப்பா கிட்ட கொடுக்கறேன் என்று சொல்லிவிட்டு போனை மகாலிங்கத்திடம் கொடுத்துவிட்டு கோகுல் உள்ளே சென்றான். ஹலோ லிங்கம், என்னடா மாப்பிள கொஞ்ச நேரத்துல என்ன திக்குமுக்காட வச்சிட்டாரு. எனக்கும் அதான் ஒன்னும் புரியல. இத்தனை நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு இப்படி சொன்னதும் எங்களுக்கே சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கும் தான் ஒன்னும் புரியல. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீ ஒரு வக்கீல், நீ இப்படி பேசலாமா? ஆமால, எனக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. எங்களுக்கும் தான். நீ உன் பொண்ணுகிட்ட பேசு. அவளை விட்டே என் பையன்கிட்ட பேச சொல்லு. 2 பேருக்கும் ஓகேனா கல்யாணத்தை முடிச்சிடலாம். நல்ல யோசனை, அப்படியே செய்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் ஸ்ரீனிவாசன். பின் லதாவிடம் பேசினார். அவள் சம்மதம் சொன்னாள். அவளை கோகுலிற்கு போன் பண்ணி பேச சொன்னார் ஸ்ரீனிவாசன். கோகுலிடம் லதா பேசினாள். அவளின் விருப்பத்தை சொன்னாள். அவனும் சரி என்றான். பிறகென்ன, கோகுல் லதா திருமண வேலைகள் நடந்தது. வழக்கம்போல் காயத்ரி நூலகத்தில் ஆங்கில நாவல்களை மொழிபெயர்த்து கொண்டு இருந்தாள். கோகுல் நூலகத்திற்கு வந்தான். அவனது கல்யாண பத்திரிகையை அவளிடம் நீட்டினான். அவள் வாங்கி கொண்டாள். கண்ணீர் மல்க அவனை பார்த்து சொன்னாள், வாழ்த்துக்கள், நன்றி என்று சொல்லிவிட்டு நூலகர் ரங்கசாமிக்கு ஒரு கல்யாண பத்திரிகையை கொடுத்துவிட்டு கோகுல் சென்றான். அடுத்த முகூர்த்த நாளில் கோகுல் லதா திருமணம் நடந்து முடிந்தது. என்னதான் வாழ்த்து சொன்னாலும் அவன் இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்டுவதை அவளால் பார்க்க முடியாது என்று அவளுக்கு தோன்றியதால் அவள் அவனின் கல்யாணத்திற்கு செல்லவில்லை. கல்யாணம் முடிந்த கையோடு கோகுல் லதாவை அழைத்து கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று விட்டான். அதன் பிறகு கோகுலும் காயத்ரியும் சந்திக்கவே இல்லை. கோகுல் லதா திருமணம் முடிந்து 1 வருடம் முடிந்து விட்டது. அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு காயத்ரி என்று கோகுல் பெயர் வைத்தான். அத்தியாயம் 9. ஆண்டுகள் பல ஓடின. காயத்ரியின் காதல் கதை சுப்புலட்சுமிக்கு நூலகர் ரங்கசாமி மூலம் தெரிய வந்தது. மகளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை தன்னால் தடைபட்டு விட்டதே என்ற குற்ற உணர்ச்சியில் அவளின் உடல்நிலை மோசமானது. காயத்ரிக்கு வரன் பார்த்தாள். ஆனால் அவர்கள் கேட்ட சீர்வரிசையை சுப்புலட்சுமியால் கொடுக்க முடியவில்லை. காயத்ரியை நினைத்து கவலைப்பட்டு பலவீனமானாள். ஒரு நாள் காயத்ரியை தனியாக தவிக்க விட்டுவிட்டு சுப்புலட்சுமி இறைவனடி சேர்ந்து விட்டாள். யாரும் இல்லாத ஆதரவற்ற சூழ்நிலையில் காயத்ரி தனி மரமாக நின்றாள். பின் அந்த வீட்டில் அவளால் இருக்க முடியவில்லை. அந்த வீட்டை காலி செய்து ஹவுஸ் ஓனரிடம் சாவியை கொடுத்துவிட்டு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு சென்றாள். அங்கிருக்கும் பெண்கள் எல்லோரும் கலகலப்பாக இருந்தார்கள். வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் காயத்ரி மட்டும் யாருடனும் சேராமல் தனியாக இருந்தாள். நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் அவளுக்கு எது மீதும் பற்று இல்லை. பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் என்ற கடமைக்காகத்தான் வாழ்ந்தாளே தவிர வாழ்க்கையை பிடித்து அவள் வாழவில்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இவள் மட்டும் இப்படி இருப்பது அங்கிருக்கும் பெண்களுக்கு என்னவோ போல இருந்தது. தன்னால் யாருக்கும் தொந்தரவு வேண்டாம் என்று காயத்ரி முடிவெடுத்தாள். சனி ஞாயிறுகளில் வாடகைக்கு வீடு தேடி அலைந்தாள். டூலெட் போர்டு மாட்டிருக்கும் வீடாக பார்த்து அந்த வீட்டு ஓனரிடம் பேசினாள். இறுதியாக ஒரு வீடு அவளுக்கு பிடித்து போனது. வாடகையும் அவள் வருமானத்திற்கு ஏற்றதாக இருந்தது. அந்த வீட்டு ஓனர் பெயர் சோமநாதன். அவரின் மனைவி பெயர் வடிவாம்பாள். அவர்களுக்கு 2 குழந்தைகள். சோமநாதன் மிகவும் நல்லவர். இந்த உலகத்தில் அவர் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பயப்படுவார். அது அவரின் மனைவி வடிவாம்பாள். மனைவி சொல்லே மந்திரம். வடிவாம்பாள் பேச்சுக்கு மறு பேச்சு பேசி சோமநாதனுக்கு பழக்கமில்லை. அதனால் காயத்ரி அந்த வீட்டை பார்க்க வந்ததும் சோமநாதன் தெளிவாக சொல்லிவிட்டார், அம்மாடி காயத்ரி, எனக்கு ஓகே. ஆனா இங்க நான் முடிவெடுக்க முடியாது. என் மனைவிதான் முடிவெடுப்பா. அவளுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா நீ இங்க தங்கிக்கலாம் என்று சோமநாதன் சொல்லி முடிக்கவும் வடிவாம்பாள் வரவும் சரியாக இருந்தது. என்னவோ தெரியவில்லை, காயத்ரியை பார்த்ததும் வடிவாம்பாளுக்கு பிடித்து விட்டது. அவளின் கதையை கேட்டாள். பின் காயத்ரியை பார்த்து சொன்னாள்,
உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காத. அக்கா மாமான்னு உனக்கு நாங்க இருக்கோம். நீ தாராளமா இங்கேயே தங்கிக்க என்று சொல்லிவிட்டு சாவியை கொடுத்தாள். கண்ணீர் மல்க சாவியை வாங்கி கொண்டாள் காயத்ரி. பின் வடிவாம்பாளே காயத்ரி குடிவர நல்ல நாள் பார்த்து சொன்னாள். வர ஞாயிற்றுக்கிழமை சோமநாதன் வீட்டு மாடி போஷனில் காயத்ரி குடிவரப் போகிறாள். ஹாஸ்டலில் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டாள். அப்பொழுது அந்த ஹாஸ்டல் வார்டன் காயத்ரியை பார்த்து சொன்னாள், நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். உனக்காக இந்த ஹாஸ்டல் கதவு திறந்தே இருக்கும் என்றாள். கண்ணீரோடு நன்றி சொல்லிவிட்டு காயத்ரி அங்கிருந்து கிளம்பினாள். சோமநாதன் வீட்டிற்கு வந்தாள். சின்ன ஹால், ஒரு குட்டி பெட்ரூம், ஒரு சமையலறை, பாத்ரூம் வெளியில் இருந்தது. இவள் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு போஷன் இருந்தது. ஆனால் பூட்டி இருந்தது. இனி யாராவது குடி வருவார்கள் என்று நினைத்து கொண்டு பால் காய்ச்சினாள். பின் காய்ச்சிய பாலை சாமி படத்திற்கு முன் வைத்து வணங்கிவிட்டு சோமநாதன் வீட்டிற்கு கொடுத்துவிட்டு தானும் குடித்தாள். சோமநாதனின் பிள்ளைகள் இவளிடம் நன்றாக ஒட்டி கொண்டது. இரவு அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது காயத்ரிதான். காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சமையல் செய்து சாப்பிட்டு அதையே டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கொண்டு அலுவலகம் சென்று விடுவாள். பின் மாலையில் நூலகம் சென்று வழக்கம் போல் மொழிபெயர்ப்பு வேலைகளில் இறங்கி விடுவாள். இரவு வீட்டிற்கு வந்ததும் சோமநாதன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துவிட்டு சமையல் செய்து சாப்பிட்டு விட்டு போனில் பாட்டு கேட்டுக்கொண்டே உறங்கி விடுவாள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கவலைப்பட நேரமில்லாமல் தன்னை எப்பொழுதும் பிஸியாகவே வைத்திருந்தாள். இப்படியே வருடங்கள் ஓடின. இப்பொழுது காயத்ரிக்கு 36 வயது. அவள் திருமணத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. சோமநாதனும் வடிவாம்பாளும் அவளின் திருமணத்தை பற்றி பேசி பேசி சோர்ந்து போனார்கள். காதல், கல்யாணம் எதன் மேலும் அவள் பற்றில்லாமல் வாழ்ந்தாள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழும் இந்த வாழ்க்கைதான் அவளுக்கு பிடித்திருந்தது. அவள் உண்டு, அவள் வேலை உண்டு என்று இருப்பது அவளுக்கு வசதியாக இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் பேருந்து நிலையத்தில் ஒரு கார் நின்று கொண்டு இருந்தது. அதில் கோகுல் உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் 15 வருடங்களுக்கு முன் பார்த்த கோகுலா இது? அப்பொழுது எவ்வளவு ஒல்லியாக இருந்தான். இப்பொழுது தொந்தியும் தொப்பையுமாக குண்டாக இருக்கிறான். ஆனால் அவன் ஆசைப்படி பெரிய வக்கீல் ஆகிவிட்டான் போல. அவன் லட்சியம் நிறைவேறிவிட்டது. அதுவரை சந்தோஷம்தான். இந்த பக்கம் அவனுக்கு என்ன வேலை? ஏதாவது கேஸ் விஷயமாக வந்திருக்கலாம் என்று நினைத்து பெருமூச்சு விட்டபடி அவளுக்கான பேருந்து வருகிறதா என்று பார்த்தாள். ஆனாலும் அவள் மனம் அவனை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டியது. அவளையும் அறியாமல் அவள் மீண்டும் அவனை பார்த்தாள். அப்பொழுது ஒரு பெண்மணியும் 12 வயது பெண்ணும் காரில் ஏறினார்கள். அவனின் மனைவி லதாவும் அவன் மகளும் போல என்று நினைத்து மகளின் முகத்தை பார்க்க துடித்தாள். தலையை அசைத்து அசைத்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் மகளின் முகம் சரியாக தெரியவில்லை. அப்பொழுதுதான் இரு கண்கள் அவளையே பார்ப்பதை உணர்ந்தாள். அது கோகுலின் கண்கள் என்று தெரிந்ததும் அவளின் பதட்டம் அதிகமானது. முகத்தை திருப்பிக் கொண்டாள். நல்ல வேளை, அவளின் தவிப்பை புரிந்து கொண்டு பேருந்தும் சரியாக வந்து நின்றது. அதில் ஏறிக்கொண்டாள். வெகு நேரத்திற்கு அவளால் சகஜமாக இருக்க முடியவில்லை. தன்னை பார்த்திருப்பானோ, அடையாளம் தெரிந்திருக்குமோ என்று தனக்குள் எழும் கேள்விகளுக்கும் இனம் புரியாத பயத்திற்கும் அவளால் பதிலும் ஆறுதலும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். நேரம் ஆக ஆக அவளின் பதட்டம் குறைந்தது. வேலையில் கவனத்தை செலுத்தினாள். பின் எப்பொழுதும் போல் அலுவலகம் முடிந்ததும் நூலகத்திற்கு சென்றாள். வழக்கம் போல் அவளின் வேலைகளை கவனித்தாள். ஆனால் இரு கண்கள் அவளையே பார்ப்பது போல் ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. சுற்றியும் முற்றியும் பார்த்தாள். ஆனால் யாரும் இல்லை. பின் நூலகத்தில் சிறிது நேரம் இருந்துவிட்டு வீட்டிற்கு சென்றாள். அப்பொழுதும் யாரோ அவளை பின் தொடர்வது போல் ஒரு உணர்வு. திரும்பி பார்த்தாள். யாரையும் காணவில்லை. பின் வீட்டிற்குள் சென்று விட்டாள். இனி காலையில்தான் அவளின் தரிசனம் இந்த உலகத்திற்கு கிடைக்கும். அத்தியாயம் 10. மாதங்கள் பல ஓடின. அன்று ஞாயிற்றுக்கிழமை. இருந்தாலும் எப்பொழுதும் போல் எழுந்து எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சமையல் செய்து கொண்டிருந்தாள் காயத்ரி. அப்பொழுது பக்கத்து போஷனில் பயங்கர சத்தம்.
ஓடி போய் பார்த்தாள். அங்கே 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் கீழே விழுந்து காலை பிடித்து கொண்டு கதறிக்கொண்டு இருந்தார். பக்கத்தில் பாத்திரம் ஒன்று உருண்டு கொண்டு இருந்தது. கீழே தண்ணியாக இருந்தது. அதில் இருந்து அவர் கொதிக்கும் நீரை காலில் ஊற்றிக்கொண்டார் என்று காயத்ரி புரிந்து கொண்டாள். அவரை தொட்டு தூக்கி கைத்தாங்களாக அழைத்து சென்று மெத்தையில் உட்கார வைத்தாள். பின் தனது வீட்டிற்கு வந்து ஆயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு ஓடினாள். அவரின் காலை எடுத்து தனது மடியில் வைத்தாள். அவர் சங்கோஜத்தில் நெளிந்தார். பரவாயில்ல சார் என்று சொல்லிக்கொண்டே அவரின் காலை மடியில் வைத்து மருந்து போட்டு விட்டாள். பின் கேட்டாள், இப்போ பரவாயில்லையா சார்? டாக்டர் கிட்ட போகலாமா? பரவாயில்ல, நீங்க என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சோமநாதன் அங்கு வந்தார். என்ன வைத்தி, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க என்று சோமநாதன் கேட்டதிலிருந்து அவர் பெயர் வைத்தி என்று காயத்ரி புரிந்து கொண்டாள். பின் சொன்னாள், சுடுதண்ணிய கால்ல கொட்டிக்கிட்டாங்க போல. நான் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தேன். ஆயின்மெண்ட் போட்டு விட்டுருக்கேன். டாக்டர் கிட்ட போகலாமான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொல்றாங்க என்று காயத்ரி சொன்னதும் சோமநாதன் பதறி போனார். ஏண்டா வைத்தி, என்னடா ஆச்சு உனக்கு? வாடா, டாக்டர் கிட்ட போகலாம். வேண்டாண்ணா, சின்ன காயந்தான், சரியாயிடும். நீ எப்பவுமே இப்படித்தான். உன்னை நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு பாரமா இருக்கு தெரியுமா? இதுக்காகத்தான் நான் இங்க தங்கல, வெளியில தங்கிக்கிறேன்னு சொன்னேன். சரி சரி, கோவப்படாத. நான் ஒன்னும் சொல்லல. நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. எனக்கு அது போதும். எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வாடா என்று சோமநாதன் கெஞ்சவும் வேறு வழியில்லாமல் வைத்தி அவரோடு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த காயத்ரிக்கு ஒன்றும் புரியவில்லை. அமைதியாக இருந்தாள். அவர்கள் சென்றதும் கீழே கொட்டியிருந்த தண்ணீரை துடைத்துவிட்டு வீட்டை ஒழுங்குபடுத்தினாள். பின் அவளது போஷனுக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தாள். என்னவோ தெரியவில்லை, அவளையும் அறியாமல் வைத்திக்கும் சேர்த்து சமைத்தாள். பின் ஹாஸ்பிட்டலில் இருந்து வைத்தியை அழைத்து வந்தார் சோமநாதன். வடிவாம்பாலும் குழந்தைகளும் வடிவாம்பாள் அம்மா வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். அதனால் வைத்தியை அவருடைய போஷனில் கொண்டு வந்து விட்டார் சோமநாதன். பின் சொன்னார், இரு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என்று சொன்ன சோமநாதன் குரல் கேட்டு காயத்ரி வெளியில் வந்தாள். அவரை பார்த்து சொன்னாள், மாமா, நான் உங்க 2 பேருக்கு சேர்த்துதான் சமைச்சிருக்கேன். நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று காயத்ரி சொன்னதும் அவளை நன்றி உணர்வோடு பார்த்தார் சோமநாதன். பின் ஒன்றும் பேசாமல் உள்ளே சென்றார். அடுத்த அரை மணி நேரத்தில் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு காயத்ரி வைத்தி வீட்டிற்கு சென்றாள். வைத்திக்கும் சோமநாதனுக்கும் பரிமாறினாள். சாப்பாடு பரிமாறும் காயத்ரியை பார்த்துவிட்டு சோமநாதனை பார்த்தார் வைத்தி. இது காயத்ரி அடுத்த போர்ஷன்ல குடியிருக்கா என்று சொன்னதும் காயத்ரியை பார்த்து வைத்தி மெலிதாக புன்னகைத்தார். காயத்ரியும் சிரித்தாள். பின் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு வாய் சாப்பிட்டு முடித்ததும் வைத்தியும் சோமநாதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். காயத்ரி கேட்டாள், சாப்பாடு நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா? அமிர்தமா இருக்கு. எங்க அம்மா கைப்பக்குவம் மாதிரியே இருக்கு. அதான் நானும் என் தம்பியும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம். ஓ, இவர் உங்க தம்பியா என்று காயத்ரி கேட்டதும் ஆமாம் என்று சோமநாதன் தலையாட்டினார். பின் இருவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். வைத்திக்கு மாத்திரையை கொடுத்து தூங்க வைத்துவிட்டு சோமநாதன் கீழே வந்தார். காயத்ரியும் சாப்பிட்டு முடித்து பாத்திரம் எல்லாம் கழுவிவிட்டு துணி துவைக்க வெளியில் வந்தாள். கீழே மரத்துக்கு அடியில் சோமநாதன் தனியாக உட்கார்ந்திருந்தார். அத்தியாயம் 11. என்னவோ தெரியவில்லை, வைத்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் உள்ளம் துடித்தது. கீழே சென்றாள். இவளை பார்த்ததும் சோமநாதன் சொன்னார், ரொம்ப நன்றிமா. ஐயோ மாமா, இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உதவி கூட பண்ணாட்டி அப்புறம் நாம மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அது என்னவோ வாஸ்தவந்தாமா. பாவம்மா வைத்தி, அவனுக்குன்னு யாருமே இல்ல. அவனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நானும் அவரை பத்தி தான் கேட்க வந்தேன். ஏன், அவரோட மனைவி குழந்தைங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? அவனுக்கு குழந்தைங்க இல்லம்மா,
மனைவி சகுந்தலா ரொம்ப நல்லவ. வைத்தி மேல உயிரே வச்சிருந்தா. இவனும் சகுந்தலா மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருந்தான். கணவன் மனைவினா அது வைத்தி சகுந்தலா மாதிரி வாழணும்னு இந்த ஊரே சொன்னுச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ, காரு விபத்துல சகுந்தலா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. வைத்திய நாங்க காப்பாத்தப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். வைத்தி கண் முழிச்சதும் சகுந்தலா இறந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சதும் அவன் இடிஞ்சு போயிட்டான். ஏண்டா பிழைச்சோம்னு ஒவ்வொரு நொடியும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எது மேலேயும் பற்று இல்லம்மா. ஏதோ பிறந்துட்டோம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்காக யாரும் இறக்கப்படுறது அவனுக்கு பிடிக்காது. அவனை பார்த்து பார்த்து நாங்க கஷ்டப்படுறோம்னு ஒரு நாள் எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்டான். அவனுக்காகவே அந்த போஷனை வாடகைக்கு விடாம வச்சிருந்தேன். அப்புறம் தேடி பிடிச்சு போன வாரம்தான் அவனை கூட்டிக்கிட்டு வந்தேன். நீ கூட உங்க ஆபீஸ்ல டூரு கூட்டிட்டு போறாங்கன்னு கிளம்புனியே, அதுக்கு மறுநாள் தான் இவனை கூட்டிக்கிட்டு வந்தேன். நீ நேத்து ராத்திரி தானே டூர்ல இருந்து வந்த, அதனால நீ அவனை பார்த்திருக்க முடியாது. அவன் அரசாங்க அலுவலகத்துல வேலை பார்க்கறான். யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டான். அவனுக்காக யாரு கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு பிடிக்காது. அவன் வேலைய அவனே செஞ்சுப்பான். அவன் மனைவி இறந்த பிறகு வேற யாரு சமைச்சதையும் அவன் சாப்பிடவே இல்லை. அவனே சமைச்சு சாப்பிட்டுப்பான். இன்னைக்குதான் நீ சமைச்சத சாப்பிட்டிருக்கான். எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவனுக்குன்னு யாரும் இல்ல. என்னதான் அனந்தம்பியா இருந்தாலும் அவனுக்குன்னு மனைவி குடும்பம் குழந்தைன்னு இருந்தாதானே வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். தனக்காக மட்டும் வாழ்றது ஒரு வாழ்க்கையா? மத்தவங்களுக்காக வாழ்றதானே வாழ்க்கை. இதுக்காகத்தான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சினோம். நீயும் மாட்டேன்னு சொல்லிட்ட. அவனும் இப்படித்தான் மறுகல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான் என்று வைத்தியை பற்றி சோமநாதன் சொல்லி முடித்தார். என்னவோ தெரியவில்லை, வைத்தி மீது அவள் உள்ளத்தில் ஓர் இனம் புரியாத அன்பு துளிர்த்தது. அவளின் அமைதியை பார்த்து சோமநாதன் பேச்சை மாற்றினார். உன் சமையல் அற்புதம். எங்க அம்மா கைப்பக்குவம் மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ் மாமா. நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க மாமா. வைத்திக்கு கால் வலி சரியாகிற வரைக்கும் உன்னால அவனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமாமா? வடிவு ஊருக்கு போயிருக்கா. இல்லைனா உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஐயோ மாமா, இதெல்லாம் ஒரு தொந்தரவா? நான் தாராளமா சமைச்சு தரேன். அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்து தரேன். அக்கா வர வரைக்கும் நீங்க ஹோட்டல்ல சாப்பிட வேண்டாம், நான் சமைச்சு தரேன் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக காயத்ரி உள்ளே சென்றாள். அடுப்பை பற்ற வைத்து காஃபி போட்டாள். வைத்தி அப்பொழுதுதான் எழுந்த சத்தம் கேட்டது. அவருக்கு காஃபியை கொண்டு போய் கொடுத்தாள். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்ல, இதுல என்ன சிரமம் இருக்கு? உங்களுக்கு கால் சரியாகிற வரைக்கும் நான் சமைச்சு தரேன். நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு இன்னொரு டம்ளரில் காஃபியை எடுத்துக்கொண்டு கீழே சென்று சோமநாதனுக்கு கொடுத்துவிட்டு வந்தாள். ஏனோ தெரியவில்லை, அவளின் உதவியை வைத்தியால் மறுக்க முடியவில்லை. வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அவரால் அவளை நேரே பார்த்து பேச முடியவில்லை. அமைதியாக இருந்தார். ஆபீஸுக்கு விடுப்பு சொல்லிவிட்டு வைத்தி வீட்லேயே இருந்தார். காயத்ரியும் விடுப்பு சொல்லிவிட்டு வீட்லேயே இருந்தாள். காலையில் இட்லி சாம்பார் சட்னி, மதியம் குழம்பு பொரியல் ரசம், இரவு சப்பாத்தி குருமா என்று அசத்தினாள். இது நாள் வரை அவளுக்கென்று சமைக்கும் பொழுது ஆர்வமே இல்லாமல் சமைப்பாள். ஆனால் இன்று வைத்திக்கும் சேர்த்து சமைக்கிறோம் என்ற எண்ணமே அவளுக்கு சமையல் மீது ஆர்வத்தை அதிகரித்தது. இது நாள் வரை தன்னுடைய கைருசியில் சாப்பிட்டு மரத்து போன வைத்தியின் நாக்கிற்கு காயத்ரியின் கைப்பக்குவம் பிடித்து விட்டது. ரசித்து ருசித்து சாப்பிட்டார். சோமநாதனும் நன்றாக சாப்பிட்டார். வடிவாம்பாலும் இல்லை, அதனால் பயமும் இல்லை. நிம்மதியாக சாப்பிட்டார். நாட்கள் ஓடின. ஊருக்கு சென்ற வடிவாம்பாலும் குழந்தைகளும் வந்து விட்டார்கள். வைத்தியின் கால் சரியானது. வைத்தி மீண்டும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். காயத்ரியும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். இருந்தாலும் வைத்திக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுக்கும் பழக்கத்தை மட்டும் காயத்ரி விடவில்லை. அவரும் மறுப்பு சொல்லவில்லை. இருவரும் பேருந்து நிலையம் வரை ஒன்றாக செல்வார்கள். உலக விஷயம் முதல் உள்ளூர் விஷயம் வரை பேசுவார்கள். இவளின் மொழிபெயர்ப்பு பற்றி தெரிந்து கொண்டார். இவள் மொழிபெயர்த்த நூல்களை படித்து பார்த்தார். பின் தனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் பத்திரிகை நிருபரையும் பதிப்பக உரிமையாளரையும் காயத்ரியை சந்திக்க ஏற்பாடு செய்தார். அவளின் மொழிபெயர்ப்புகள் பத்திரிகையிலும் நூலாகவும் வெளிவந்தது. மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்தது. சாதிக்க வயது தடையில்லை என்பதை காயத்ரி நிரூபித்து காட்டினாள். இதற்கெல்லாம் காரணம் வைத்திதான் என்று அவர் மீது
நன்றி உணர்வும் மரியாதையும் அதிகமானது. இப்பொழுதெல்லாம் அவளால் வைத்தியோடு பேசாமல் இருக்க முடியவில்லை. அவரை பற்றியே சிந்தனையிலேயே இருந்தாள். ஒரு நாள் அவர் அலுவலகத்திலிருந்து வர தாமதமாகிவிட்டது. காயத்ரி துடித்து போனாள். அவர் வந்த பிறகுதான் போன உயிர் மீண்டும் வந்தது போல் இருந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு அவளுக்குள் நடக்கும் இந்த மாற்றத்தை உணர ஆரம்பித்தாள். இப்படி ஒரு மாறுதல் அவளுக்குள் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. காலம் எல்லாத்தையும் மாத்தும். உனக்கானவன் வருவான், உனக்குள்ள ஒரு மாற்றம் வரும் என்று நூலகர் ரங்கசாமி சொன்னது அவள் நினைவிற்கு வந்தது. அவளையும் அறியாமல் வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் வெட்கப்பட்டாள். அத்தியாயம் 12. மறுநாள் காலை எப்பொழுதும் போல் காயத்ரி அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். வைத்தியும் கிளம்பிக் கொண்டிருந்தார். அவருக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தாள் காயத்ரி. அவளின் தயக்கத்தை பார்த்து வைத்தி கேட்டார். சொல்லுங்க காயத்ரி, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. இப்போ வேண்டாம், அதுவும் இங்க வேண்டாம் என்று காயத்ரி சொன்னதும் வைத்தி அவளை நன்றாக உற்று பார்த்தார். அவளால் ஓரிடத்தில் நிலையாக நிற்க முடியவில்லை. தரையை பார்த்து கொண்டே சேலை முந்தானையில் முடிச்சு போட்டுக்கொண்டு காலால் தரையில் கோலம் போட்டுக்கொண்டு வழக்கத்திற்கு மாறாக வித்தியாசமாக இருந்தாள். வைத்திக்கு ஒன்றும் புரியவில்லை. காயத்ரியை பார்த்து கேட்டார். அப்போ எப்ப பேசலாம், எங்க பேசலாம்? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் இந்த ஊர்ல இருக்கிற நூலகத்துக்கு வந்துறீங்களா? சரி, வரேன் என்று அவர் சொன்னதும் துள்ளி ஓடும் புள்ளிமான் போல் அவள் சிரித்து கொண்டே ஓடினாள். அவளின் இந்த விசித்திரமான நடவடிக்கைகள் அவருக்கு ஆச்சரியத்தையும் சிரிப்பையும் வரவழைத்தது. பின் வைத்தி வேலைக்கு சென்று விட்டார். அலுவலக வேலைகளில் மூழ்கி போனார். அங்கு காயத்ரிக்குத்தான் அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை. எப்பொழுது மாலையாகும் என்று நொடிக்கு 100 தரம் கடிகாரத்தை பார்த்தாள். என்ன இன்னைக்குன்னு பார்த்து டைம் ஸ்லோவா போகுது என்று கடிகாரத்தை பார்த்து நொந்து கொண்டாள். மாலையானது. அலுவலகத்திலிருந்து நேரே நூலகத்திற்கு சென்றாள். வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்தாள். பழைய நூலகர் ரங்கசாமி மாற்றலாகி வேற ஊருக்கு சென்று விட்டார். இப்பொழுது புதிதாக ஒருவர் இருந்தார். அவரோடு காயத்ரி அதிகமாக பேசுவதில்லை. காயத்ரி வந்த 15 நிமிடத்தில் வைத்தி வந்தார். ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து 15 நிமிஷம்தான் ஆகுது. ஐயோ சாரி, டிராஃபிக், அதான். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? சரி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? இப்படி ஒரு கேள்வியை காயத்ரி கேட்பாள் என்று வைத்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவருக்கு முதலில் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு சொன்னார். முதல்ல என்னோட மனைவி சவுந்தலாவை என்னால மறக்க முடியல. அவ இடத்துல வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால வேண்டான்னு இருந்துட்டேன். அன்னைக்கு சுடுதண்ணிய கால்ல கொட்டிக்கும் போதுதான் தோணுச்சு, நமக்குன்னு துணைக்கு ஒரு உறவு வேணும்னு. ஆனா 40 வயசு ஆயிடுச்சு. இந்த காலத்துல முதல் கல்யாணமே ஆகாம 30 வயசுக்கு மேல நிறைய பசங்க இருக்காங்க. இதுல என்ன யாரு கட்டிக்க போறா? அதனால இப்படியே இருந்துடலாம்னு அந்த எண்ணத்தை விட்டுட்டேன். இதை கேட்கத்தான் இங்க வர சொன்னீங்களா? இல்ல, சில விஷயங்கள் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். அதுக்கு முன்னாடி என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் என்று ஆரம்பித்து அவளின் கடந்த கால வாழ்க்கை, அவளின் அப்பா அம்மா, கோகுல் மீது இருந்த காதல், பின் பிரிவு என்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். அப்போ சூழ்நிலை உங்க காதலுக்கு எதிரியா இருந்திருக்கு. ஆமா, எது எப்படியோ எல்லாம் நன்மைக்கே. அன்னைக்கு கோகுல அவர் மனைவி குழந்தையோட பார்த்தேன். அப்படியா? அவரு மனைவி குழந்தையோட இருக்கிறது சரி, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? நீங்க ஏன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல? கோகுல காதலிச்சு அது தோத்து போனதும் எனக்கு காதல் கல்யாணத்து மேல இருந்த ஆர்வம் எல்லாம் போயிடுச்சு. அம்மாவுக்காக வாழ ஆரம்பிச்சேன். அப்புறம் பிறந்துட்டோம்னு வாழ ஆரம்பிச்சேன். எனக்குன்னு ஒரு துணை, கல்யாணம், இதெல்லாம் பத்தி நான் சிந்திக்க கூட இல்ல. சோமநாதன் மாமாவும் வடிவு அக்காவும் என் கல்யாணத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. நான் சம்மதிக்கல. ஆனா இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், காதலிக்கலாம்னு தோணுது. சூப்பர், கல்யாணத்தை ஜாம் நடத்திரலாம். அதுக்கு மாப்பிள்ளை சம்மதிக்கணுமே. யாரு மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன்.
அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்று காயத்ரி சொன்னதும் அந்த நொடி அவரின் சப்த நாடியும் அடங்கி உலகமே ஆடாமல் அசையாமல் இயங்காமல் இருப்பது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவர் இயல்பு நிலைக்கு வர வெகு நேரமானது. பின் தயங்கியபடி கேட்டார், என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும், சோமநாதன் மாமா சொல்லிட்டாரு. அப்போ என் மேல இறக்கப்பட்டு நீங்க? சத்தியமா கிடையாது. அப்போ எப்படி என் மேல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு? எனக்கும் இப்ப வரைக்கும் தெரியல. முதல் முறை உங்களை பார்க்கும்போது என்ன மாதிரி நீங்களும் தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் உங்க கூட பேசி பழகுன பிறகு எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு தோண ஆரம்பிச்சுது. என்னோட மொழிபெயர்ப்புக்கு நீங்க அங்கீகாரம் வாங்கி கொடுத்த பிறகு உங்க மேல இருந்த அன்பும் மரியாதையும் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆனதும் என் உள்ளம் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும். அந்த நொடிதான் நான் உங்க மேல வச்சிருக்கிறது வெறும் மரியாதை மட்டும் இல்ல, காதலும் தான்னு புரிஞ்சுது. கல்யாணம், காதல் இதுக்கெல்லாம் என் வாழ்க்கையில இடமே இல்லைன்னு இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு மாறுதல் வரும்னு நான் நினைக்கவே இல்ல. நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து உங்க முடிவை பொறுமையா சொல்லுங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து நடந்து சென்ற காயத்ரியை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் வைத்தி. பின் சுயநினைவுக்கு வந்து அவள் பின்னால் நடக்க ஆரம்பித்தார். வீடு செல்லும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை. பின் வீட்டிற்கு வந்ததும் வழக்கம்போல் காயத்ரி சமையல் வேலையை முடித்துவிட்டு வைத்திக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்தாள். எதுவும் பேசவில்லை. பின் தன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டாள். ஏனோ தெரியவில்லை, அவள் மனம் தெளிவாக நிம்மதியாக இருந்தது. படுத்ததும் உறங்கி போனாள். மறுநாள் காலையில் எழுந்து காயத்ரி வெளியில் வந்தாள். வைத்தியின் வீடு பூட்டியிருந்தது. கீழேயும் பேச்சு சத்தம் எதுவும் இல்லை. சரி, எது நடந்தால் என்ன, பார்த்து கொள்ளலாம் என்று அவளின் அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அப்பொழுது சோமநாதனின் பேச்சு குரல் கேட்டது. வைத்தி, தயங்காதப்பா, எங்க பேச்ச கேளு. காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ குடும்பம், குழந்தை, மனைவின்னு வாழ்றத நாங்க பார்க்கணும் என்று சோமநாதன் சொன்னதும் வடிவாம்பாள் சொன்னாள். ஆமாம் தம்பி, எந்த நேரத்துல காயத்ரி கிட்ட உனக்கு அக்கா மாமா நாங்க இருக்கோம்னு சொன்னேனோ தெரியல. என் வாக்கு பழிக்க போகுது. அதை நினைக்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப யோசிக்காம சரின்னு சொல்லுங்க தம்பி என்றாள் வடிவாம்பாள். அதன் பிறகு பேச்சு சத்தமே கேட்கவில்லை. காயத்ரியும் முடிந்தவரை காதை கூர்மையாக வைத்து கேட்டு பார்த்தாள். ஆனால் ஒன்றும் கேட்கவில்லை. அப்பொழுது சித்தப்பாவுக்கு கல்யாணம், ஸ்கூலுக்கு லீவு என்று சோமநாதனின் குழந்தைகள் கத்த ஆரம்பித்தார்கள். காயத்ரியின் முகத்தில் வெட்கம் குடிகொண்டு விட்டது. வீட்டிற்குள் சென்றாள். அவள் கன்னங்கள் சிவந்தது. மூச்சு வாங்கியது. படபடப்பு அதிகமானது. கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். பின் வெட்கப்பட்டு திரும்பிக் கொண்டாள். பிறகென்ன, அடுத்த சுபயோக சுபநாளில் காயத்ரி வைத்தி திருமணம் நடந்து முடிந்தது. அப்பொழுது கொரியரில் ஒரு பரிசு பொருள் வந்தது. வைத்தியும் காயத்ரியும் அதனை பிரித்து பார்த்தார்கள். இப்படி ஒரு மாறுதல் என்ற தலைப்பில் கவிதை தொகுப்பு ஒன்று இருந்தது. ஆசிரியர் கோகுல் என்று இருந்தது. அதற்குள் ஒரு கடிதம் இருந்தது. தலைசிறந்த மொழிபெயர்ப்பாளர் திருமதி காயத்ரி வைத்தி அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அன்று உன்னை பேருந்து நிலையத்தில் பார்த்த பொழுது முதலில் சந்தோஷப்பட்டேன். பின் உன்னை பற்றி, உன் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள உன் அலுவலகம், உன் இருப்பிடம், நீ வழக்கமாக செல்லும் நூலகம் என்று எல்லா இடங்களிலும் உன்னை பற்றி விசாரித்தேன். நீ யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது தெரிந்ததும் குற்ற உணர்ச்சியால் நான் தவித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது உனக்கு திருமணம் என்று தெரிந்த பிறகுதான் என் உள்ள தவிப்பு அடங்கியது. உன் வாழ்வில் நடந்த இந்த மாறுதல் உனக்கு வசந்தத்தை தரட்டும். இந்த கடிதத்தோடு நான் எழுதி பிரசுரமான எனது முதல் கவிதை புத்தகத்தை உனக்கு திருமண பரிசாக அனுப்பியுள்ளேன். என்றென்றும் உன் நலம் விரும்பி கோகுல் அட்வொகேட் என்று அதில் எழுதியிருந்தது. அதனை படித்ததும் காயத்ரியின் கண்கள் கலங்கியது. அவளின் கண்ணீரை துடைத்து விட்டார் வைத்தி. இருவர் வாழ்க்கையிலும் எதிர்பாராமல் ஏற்பட்ட இப்படி ஒரு மாறுதல் உறுதியாக இன்பத்தை கொண்டு வரும். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.